சிட்டிகை ஏலக்காய் பொடி, இந்த வறுத்து வச்ச தேங்காய் சில்லும் தேங்காய் பல்லும் இந்த எள்ளும் போடுறேன். இதில் டக்குன்னு கொதிச்சிடும். 1 செகண்டில் இதுக்கு பண்ணிடணும். ரொம்ப 1 செகண்ட்னா 1 செகண்டில் டக்குன்னு பண்ணிடணும். ஏன்னா பாகாயிடக்கூடாது. பார்த்தீங்களா தண்ணி கொதிக்குதுங்களா? தண்ணி கொதித்த உடனே கொஞ்சம் மீடியமாக ஃப்ளேம் வச்சுட்டு இந்த பொடி இது பச்சரிசி மாவு 1/2 கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் தூவிட்டு டக்குன்னு கிண்டிடணும். பார்க்குறது கட்டி தட்டுற மாதிரி தான் இருக்கும், கட்டியெல்லாம் தட்டாது. நல்லா அமுக்கி கிண்டிடலாம். இவ்வளோதான். டீ கூட இறக்கி விட்டுக்கிறேன் நல்லா. அவ்வளோதான், அடுப்பு அணைச்சிட வேண்டியதுதான். இந்த சூட்டில் இது வெந்துடும்.